தேங்காய் எண்ணெயின் அடர்த்தியை காண்பதற்கான ஒரு பரிசோதனையில் உமக்கு பின்வருவன வழங்கப்பட்டுள்ளன. 1. உரிய அளவீடுகளுடன் ஒரு நிலைக்குத்து சட்டத்தில் ஏற்றப்பட்ட குழாய், நீரும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயும், புனல்கள். ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும் எங்களோட ஹைட்ரோவில் நாங்கள் மொத்தமாக 3 ப்ராக்டிக்கல் படிக்க வேணும். அதில் 1 குழாயை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படர்த்தியை துணிதல். ஓகே. 2வது ஏயரின் ஆய்கருவியை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படர்த்தியை துணிதல். 3வது நிறையேற்றிய சோதனை குழாய், சோதனை குழாயை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் அடர்த்தியை துணிதல். அதாவது எங்களோட நீரமானி சம்பந்தமாக படிக்க வேண்டி அந்த ப்ராக்டிக்கல். இதில் எங்கிட்ட கொஞ்சம் கேட்கப்பட்டது என்னென்றால் குழாயை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படுத்தியை துணிதல் ப்ராக்டிக்கல் தான் இந்த எக்ஸாம் பேப்பரில் கேட்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த கேள்விகளுக்கு போகிறதுக்கு முதல் சிம்பிளாக சுருக்கமாக அந்த ப்ராக்டிக்கலை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஓய்வில் உள்ள ஒரு குறித்த திரவத்தில், ஒரே திரவத்தில் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமன் என்ற முடிவு உங்களுக்கு தெரியும். அது ஏன் அமுக்கங்கள் சமனாக வரும் என்றதெல்லாம் நீங்கள் தியரியில் படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்படின்னா ஒரு ஓய்வில் உள்ள திரவம் ஒன்றோட ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமன் என்ற கோட்பாட்டை யூஸ் பண்ணித்தான் ஒரு குழாயை பயன்படுத்தி நாங்கள் திரவம் ஒன்றின் தொடர்படர்த்தியை துணிகிறோம். எப்படி துணிவோம் என்றால், இப்போ சிம்பிளாக எப்படி யோசிக்கலாம். இப்போ நான் இந்த குழாயில் நீரை ஊற்றி வச்சிருக்கேன்னு வைப்போம். ஓகே, நீரை ஊற்றிட்டேன். இப்போ நீரை ஊற்றி விட்டு இதில் இந்த முனையிலையோ ஏதாவது ஒரு இன்னொரு திரவம், அடர்த்தி குறைந்த திரவத்தை கொண்டு வந்து ஊற்றினால் கட்டாயம் இந்த இடத்துல அந்த திரவம் இதுக்கு மேலே மிதக்கும். நீரோட அடர்த்தி குறைந்தது தானே, ஸோ மேலே மிதக்கும். இது மேலே மிதக்கும் பொழுதோ இந்த இடத்துல ஏற்கனவே இருந்த வளிமண்டல அமுக்கத்தோடு சேர்த்து இந்த நீர்நிரலால் வரப்போகிற அமுக்கம், அது உங்களுக்கு தெரியும், அது HOG. ஸோ இந்த திரவ நிரலால் வரப்போகிற அமுக்கமும் சேர்ந்து தான் இந்த இடத்துல உள்ள அமுக்கத்தை உருவாக்கும். அப்படின்னால் இந்த இடத்துல உணர்கிற வளிமண்டல அமுக்கத்தை விட ஒரு திரவத்துக்கு மேலே இன்னொரு திரவம் காணப்படும் பொழுதோ அந்த மேலே காணப்படுற திரவத்தினால் இந்த திரவத்தின் மேற்பரப்பில், அதாவது இந்த இடத்துல உருவாக்க போகிற அமுக்கம் அதிகமாக வரும். அதனால் ஆரம்பத்தில் இந்த திரவம் ஓய்வில் இருக்காது. இந்த ஊற்றின கணமே இந்த இடத்துல விசை கூடி இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கமே இருக்கிறபடியினால் உடனடியாக இந்த திரவம் இந்த விசை கூடினபடியினால் இது கீழே வரும். அப்படியோ இது மேலே வந்து திரும்ப ஓய்வடையும். அந்த ஓய்வடைந்த சந்தர்ப்பத்தில் போய் நான் என்ன முடிவெடுக்கலாம் என்றால், ஓகே, ஒரே கிடைமட்டத்தில் ஒரே திரவத்தில் அமுக்கம் சமனாக இருக்குது, அதனால தான் திரவம் ஓய்வில் இருக்குது என்ற முடிவு எடுக்கலாம். சரி, இந்த ஐடியாவை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் ஒரு குழாயை கொண்டு வருவோம். ஒரு குழாயை கொண்டு வந்து அந்த குழாயில் பொதுவாக இந்த குழாயில் நாங்கள் திரவங்களோட தொடர்படர்த்தியை காணும் பொழுது ஒன்றோடொன்று கலக்காத திரவங்களை தான் யூஸ் பண்ணுவோம். கலக்காத திரவம் ஏனென்றா, இப்போ கலக்காத திரவம் தானே, இப்போ இந்த இடத்துல நான் 2 திரவத்தை ஊற்றும் பொழுதோ ஒன்றோடொன்று கலக்காடி தானே இது வேறையாக நிற்கும், இது வேறையாக நிற்கும். அதாவது ஒரு ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும். பொதுவாக நீரோட நாங்கள் மண்ணெண்ணெய் தேங்காய் எண்ணெயை ஊற்றலாம், சரிதானே. ஆனால் நீரோட நாங்கள் ஒரு சோடா ஊற்றி வைக்க இயலாது, நீரோட ஒரு HCl ஊற்றி வைக்க இயலாது, அதனால் அது கலந்துடும். அப்போ ஒன்றோடொன்று கலக்காத திரவங்களை தான் இந்த டச் பண்ணி வச்சு கொண்டிருக்கலாம். பொதுவாக இப்போ இந்த குழாயில் நாங்கள் ஒன்றோடொன்று கலக்காத திரவங்களை பயன்படுத்தி தான் அடர்த்திகளை துணியலாம். இப்போ அதே டைமில் அப்போ ஒன்றோடொன்று கலக்கிற திரவங்களை நாங்கள் துணிய வேணுமென்றால் அதுக்கு ஏஎல் நைகருவியை யூஸ் பண்ணி கொள்ளலாம். குழாயிலையும் ஒன்றோடொன்று கலக்கக்கூடிய திரவங்களை நீங்கள் வேணுமென்றால் 3 திரவத்தை பயன்படுத்தி அந்த கலக்காத திரவத்தை இன்னொரு அடியில் போட்டு மற்ற 2 திரவங்களையும் நீங்கள் மேலே போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. ரைட். இந்த ப்ராக்டிக்கலோட அப்போ ஐடியா என்னென்றால், நாங்கள் இந்த திரவம் ஒரு அடர்த்தி கூடிய திரவத்தை முதலாவது உள்ளுக்கு ஊற்றுவோம். அது ஊற்றினதுக்கு பிறகு நாங்கள் அடர்த்தி குறைந்த திரவத்தை 2வது தரம் ஊற்றும் பொழுதும் நான் எந்த நீளத்துக்கு இந்த திரவ மட்டத்திலிருந்து மேலே உள்ள திரவம் எந்த அளவுக்கு ஊற்றுறனோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல உள்ள ப்ரெஷர் கூடும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு திரவம் ஒன்றினால் ஏற்படுத்தக்கூடிய அமுக்கம் P = H ρg என்ற சமன்பாடால் தரப்படும். அதாவது ஒரு குறித்த அமுக்கத்தை ஒரு திரவம் உண்டாக்க வேண்டுமென்றால் அது நல்ல அடர்த்தி கூடிய திரவமாக இருந்தால்
அது கொஞ்சம் உயரம் சின்ன உயரத்துக்கே கூட அமுக்கத்தை தரும். உதாரணமாக நீங்கள் நீரை பயன்படுத்தி வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாக விரும்பினீங்கள் என்றால் நீரை 10 மீட்டர் உயரத்துக்கு எழுப்ப வேணும். ஏன்னா அது அடர்த்தி மிக குறைவு. அதே நீங்கள் இரசத்தை பயன்படுத்தி அதில் அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கத்துக்கு சமப்படுத்த விரும்பினீங்கள் என்றால் வெறும் அன்னளவாக ஒரு 76 சென்டிமீட்டருக்கு இரச நிரல உயரமாக இருந்தாலே போதும். இது என்ன செல்ல வருது என்றால் ஒரு திரவம் ஒன்றினால் எவ்வளவு அமுக்கத்தை உண்டாக்கலாம் என்றது P=HρG என்ற சமன்பாடு சொல்லும். ஆனால் அதில் அடர்த்தி கூடிய திரவமாக இருந்தால் அது கொஞ்சம் உயரத்துக்கு இருக்கக்குள்ளேயே நிறைய அமுக்கத்தை தரும். அது அடர்த்தி குறைந்ததாக இருந்தால் அது கூட உயரத்துக்கு இருந்தால் தான் அந்த குறிப்பிட்ட அமுக்கத்தை தரும். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், கட்டாயம் இந்த கீழே உள்ள திரவத்தை விட மேலே உள்ள திரவம் அடர்த்தி குறைந்தது. நாங்கள் அடர்த்தி குறைந்த திரவத்தை தான் மேலே மிதக்கும். அப்படின்ற கட்டாயம் இந்த மேலே உள்ள திரவத்திட ஒரு குறிப்பிட்ட நீளத்தை நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வந்தீங்கள் என்றால் அதை விட அடர்த்தி கூடிய இந்த திரவம் அதே அளவு இந்த இடத்துல அமுக்கத்தை இந்த ஏண்ட திரவம் எவ்வளோ அமுக்கத்தை இந்த இடத்துல உருவாக்கினதோ அதே எவ்வளோ அமுக்கத்தை இந்த பொதுமட்டத்தில் சமப்படுத்துறதுக்காக இந்த திரவம் மேலெழும்பும். ஆனால் இந்த திரவம் மேலே எழும்புகிற உயரம் கட்டாயம் இவர உயரத்தை விட சின்னதாக தான் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? ஆரம்பத்தில் திரவம் ஓய்வில் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு திரவத்தை கொண்டு வந்து ஊற்றினீங்கள் என்றால் இடத்துல வளிமண்டல அமுக்கம் கீழே தள்ளும். ஆனால் இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கத்தோடு சேர்ந்து இந்த திரவத்தால் வர அமுக்கம் தள்ளும். தள்ளினால் இப்போ விசை இங்கே கூட இங்கே குறைவு. அப்படியே இந்த திரவம் மேலே வந்து திரும்ப ஓய்வடையும். அப்போ ஓய்வடையும் பொழுது திரும்ப தெரிய விசை பூஜ்ஜியமாக போகிறதுனால திரும்ப அந்த பொது மட்டத்திலிருந்து இந்த ஒரே திரவத்தில் ஒரே பொது மட்டத்தில் அமுக்கம் சமன் கோட்பாட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படி நான் இந்த திரவ நிரலோட உயரத்தை இன்னும் அதிக திரவத்தை சேர்க்க இந்த திரவ நிரலோட உயரம், அதாவது அடர்த்தி துணிய வேண்டிய அந்த திரவத்திட உயரம் கூடிக்கொண்டு வரும். அந்த திரவத்திட உயரம் கூட கூட அந்த வளிமண்டல அமுக்கம் மாறாது. ஆனால் அந்த திரவத்தினால இந்த பொது இடைமுகத்தில் உருவாக்க போகிற அமுக்கம் கூடிக்கொண்டு வரும். இந்த அமுக்கம் கூட கூட அந்த அமுக்கத்தை சமப்படுத்துறதுக்காக கட்டாயம் இந்த பக்கம் உள்ள திரவமும் மேலே எழும்பி வரும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த திரவ நிரலுக்கும் இந்த திரவ நிரலுக்கும் ஓய்வில் இருக்கும் பொழுது நான் தொடர்படுத்தலாம். அது என்னென்னால், இப்போ நான் ஊற்றின திரவ நிரலோட உயரத்தை நான் ஒரு H1 என்று சொல்கிறேன், அதை அடர்த்தியை ρ1 என்று சொல்லுவோம். அதே மாதிரி கீழே உள்ள இந்த திரவத்தில் அடர்த்தியை நாங்கள் ρ2 என்று சொல்லுவோம். சமப்படுத்துறதுக்காக அது எழும்புகிற உயரத்தை நான் H2 என்று சொல்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட திரவத்தை ஊற்றினதுக்கு பிறகு திரவம் ஓய்வடையும் தானே. அப்படி ஓய்வடைந்த சந்தர்ப்பத்தில் போய் இந்த பொது இடைமுகத்தில் இருந்து, ஏனென்றால் இந்த பொது இடைமுகம் என்றது இந்த திரவத்தில முடிவு. ஸோ இந்த பொது இடைமுகத்திலிருந்து இங்கால பக்கம் வந்தீங்க என்றாலும் இந்த பொது இடைமுகம் எவ்வளவு மட்டம் என்றதை நீங்கள் அளந்து கொள்ளலாம். அந்த பொது இடைமுகத்தை அளந்ததில் இருந்து அந்த பொது முகத்தில் தான் அமுக்கம் சமன். இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருந்ததோ அதே அமுக்கம் இதே கிடைமட்டத்தில் சமன் என்றபடியினால் இந்த பொது இடைமட்டத்தில் தான் நான் அமுக்கத்தை சமப்படுத்த போகிறேன். ஆனால் கட்டாயம் இந்த திரவம் இந்த இடத்துல அமுக்கத்தை உண்டாக்குற படியினால் இந்த அமுக்கத்தை சமன் செய்ய இந்த பொது இடைமுகத்தில் இருந்து இந்த கீழே உள்ள திரவம் மேலே எழும்பித்தான் இருக்க வேணும். அப்படியே ஒழும்பரத்தின் அடிப்படையில் ஸ்கோவை எழுதலாம். அந்த ஓய்வடையும் பொழுதோ H1 ρ1G பை ப்ளஸ்ன்னு வரும். பையன் கேன்சல் ஆகும். எழுதி காட்டு அந்த இடத்துல உள்ள அமுக்கம், இந்த இடத்துல உள்ள அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தாலையும் இதாலையும் வரும். ஸோ சமன் அது 5 + H2 ρ2G. ஸோ பையும் கேன்சலாக மாறும், ஜியும் கேன்சலாக மாறும். ஆகவே H1 சமன் H2 ρ2 ρ1. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ யோசிங்க, இந்த ρ2 ρ1 குறித்த திரவமொன்றினுடைய அடர்த்தி குறித்த வெப்பநிலையில் மாறாது. இது மாறுமா? மாறாது. அப்படின்றால் நாங்கள் இந்த H1 இந்த உயரத்தை மாற்ற இந்த உயரம் தான் கூடிக்கொள்ளும். பாருங்கள், H1 கூட H2 கூடும். ஆனால் இதே அளவில் கூடுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இது அடர்த்தி குறைந்த திரவம், நிறைய கூடும், இது கொஞ்சமாக கூடும். அப்படின்றால் இந்த ஒவ்வொரு H1க்கும் ஒவ்வொரு H2வை நாங்கள் பெருமானங்களை மீட்டருக்குள்ளே பயன்படுத்தி இந்த பொது மட்டத்தை கண்டு அந்த பொது மட்டத்தில் இருந்து அடர்த்தி துணிய வேண்டிய திரவம் எவ்வளோ உயரத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த உயரத்தை பார்த்ததின் பின்பு இதே பொதுமட்டத்தை இங்கால பக்கம் கொண்டு வந்து அளந்து, அதாவது எப்படி தான் இந்த ப்ராக்டிக்கல் எப்படி செய்வோம்னா, எங்கிட்ட ஒரு மீட்டர் கோல் இருக்கும். அந்த மீட்டர் கோலை கொண்டு வந்து நான் இந்த பக்கத்தில் வச்சு இந்த பொதுமட்டம் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு அளப்பேன். அதே மாதிரி இந்த திரவத்தின் மேற்பரப்பு எவ்வளோ உயரத்துலேருந்து அளப்பேன். ஸோ அந்த பொதுமட்டத்தில் இருந்து இந்த திரவத்தின் மேற்பரப்போட உயரம் எனக்கு தெரிந்தபடியினால் இந்த உயரத்தை நான் கண்டுகொள்ளேன். அப்படின்னால் இந்த இடத்துல பொதுமட்டம் இல்லையே, எப்படி இந்த திரவங்களோட உயரத்தை காணலாம் என்றால், இந்த இடத்துல உள்ள பொது கிடைமட்டம் என்னவோ அதுதான் இந்த இடத்துல வரும். அப்படின்னால்
இந்த இடத்துல வந்து என்ன செய்வேன்டா இதே மீட்டர்கோலை பயன்படுத்தி இந்த திரவத்தினுடைய இந்த மேல் மட்டத்தை மீட்டர்கோலை பயன்படுத்தி அளந்து கொள்வேன். இப்போ எனக்கு ஒரு ரீடிங் கிடைக்கும். அந்த ரீடிங்கிலிருந்து இந்த இடத்துல கண்ட பொது மட்டத்தில் கிடைமுகத்தை கழிச்சு விட்டேன் என்றால் இந்த திரவத்தினுடைய உயரம் வரும். அப்போ இப்படி இந்த திரவத்தை நான் உள்ளுக்கு ஊற்ற இந்த திரவம் நிரம்பி வரும். ஊற்ற நிரம்பி வரும். ஸோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இந்த நிலத்தையும் அளந்து கொள்ளலாம். இதில் கவனம், நீங்கள் யோசிக்கலாம், நான் இந்த திரவத்தை ஊற்றுறேன், ஆனால் இந்த திரவத்தை ஊற்றாமல் இந்த அடர்த்தி கூடிய திரவத்தை ஊற்றினா நடக்க மாட்டேன். பொதுவாக நீங்கள் அடர்த்தி கூடிய திரவத்தை ஊற்றினால் இந்த திரவத்தில் மட்டும் மாறாது என்றால் நீங்கள் ஊற்றின அளவு தானே உள்ளுக்கு நிற்கும். அப்போ தேங்காய் எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றிட்டீங்கள் என்றால் நீங்கள் இந்த உயரத்தை மாற்ற இந்த பொது மட்டத்திலிருந்து இந்த திரவம் மேலே போகும் நினைக்கிங்களா? இல்லை, அந்த திரவ நிழலோட உயரம் மாறாது என்றால் தேங்காய் எண்ணெய் புதுசாக உருவாக போகிறது இல்லையே. அப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்றால் நீங்கள் அடர்த்தி குறைந்த திரவத்தை ஊற்றுறதுனால இன்னொரு லக்கு என்னென்றால் எங்களுக்கு இது கூட நிரம்பி வரும். இது கொஞ்சமாக தான் நிரம்பி வரும். ஸோ முதலாவது பிரச்சனை, நாங்கள் கீழே உள்ள அடர்த்தி கூடிய திரவத்தை ஊற்றிட்டோம் என்றால் இந்த உயரம் மாறாது, அப்படியே நிற்கும். சரிதான். அடுத்தது, நீங்கள் அடர்த்தி கூடிய திரவத்தை ஊற்றினால் இந்த தேங்காய் எண்ணெய் இந்த கொஞ்சம் திரவத்தில் அமுக்கத்தை சமப்படுத்துறதுக்காகவே இந்த தேங்காய் எண்ணெய் நிறைய நேரம் ஒழும்ப வேண்டி வரும், வெளியால் சிந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரதான காரணம், நீங்கள் அடர்த்தி கூடிய கீழே உள்ள திரவத்தை மாற்றியும் ப்ராக்டிக்கலை செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாது என்றால் இது மாறப்போகிறது இல்லை, அது இருந்து தான் இருக்கும். ரைட். அப்போ இவ்வளோ வந்து ப்ராக்டிக்கலோட கான்செப்ட், இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் கேள்விகளுக்கு வருவோம். சரி. உருவில் காட்டியவாறு திரவ நிழல்கள் காணப்படின் திரவம் ஏபிகளை அடையாளம் காண்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் நீரை விட தேங்காய் எண்ணெய்க்கு அடர்த்தி குறைவு. அப்போ கட்டாயம் நீர் தான் கீழே இருக்க வேணும், தேங்காய் எண்ணெய் மேலே இருக்க வேணும். அடுத்தது இந்த பொது கிடைமுகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மேலே இருக்க வேண்டி வரும். ஸோ அந்த சிம்பிளான ஐடியா ப்ராக்டிக்கல் செய்து உங்களுக்கு தெரியும். அப்போ உருவில் ஏபி எங்களை அடையாளம் காண்கண்டா இதுதான் ஏ. அப்போ ஏ என்றது நாங்கள் எழுதி கொள்வோம் தேங்காய் எண்ணெய். இப்போ பி வந்து நீர். அவர் சொன்ன திரவங்கள் என்ன? அவர் சொன்ன திரவம் நீரும் தேங்காய் எண்ணெயும் தானே. ஓகே, பாருங்கள், தேவையான அளவு நீரும் தேங்காய் எண்ணெயும். ஓகே, தேங்காய். ரெண்டாவது, யூ குழாயில் முதலில் ஊற்ற வேண்டிய திரவம் யாது? இப்போ இந்த யூ குழாய் ப்ராக்டிக்கலை நீங்கள் செய்யும் பொழுது முதலாவது இதுக்குள்ள திரவத்தை ஊற்ற வேண்டி தானே வரும். அந்த திரவம் அடர்த்தி கூடிய திரவமாக இருக்க வேணும். இல்லைண்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் முதலாவது அடர்த்தி குறைந்த திரவத்தை ஊற்றினீங்களா, ரைட், இப்போ இப்படி தான் வச்சிருக்கணும் வைங்க. முதலாவது அடர்த்தி குறைந்த திரவத்தை ஊற்றும் பொழுது திரவம் இப்படி நிற்கி. சரி, அது வந்து தன்னை கிடைமட்டத்தை சமப்படுத்துறதுக்காக இங்காலையும் நிற்கும். இப்போ பிறகு நீங்கள் அடர்த்தி கூடிய திரவத்தை ஊற்றும் பொழுதோ அந்த அடர்த்தி கூடிய திரவம் வந்து இங்கே பக்கம் கீழே இறங்கிடும். இப்போ அது இந்த இடத்த நிரப்ப பார்க்கும், இந்த இடத்த நிரப்ப பார்க்கும். அப்படி இந்த இடங்களை நிரப்ப பார்க்கும் பொழுதோ இங்கால பக்கமும் திரவம் மேலெழும்பும், இங்கால பக்கமும் திரவம் மேலெழும்பும். இப்போ ரெண்டு பக்கமுமே அடர்த்தி குறைந்த திரவம் நின்றால் நாங்கள் என்னென்று இன்னொரு திரவத்தை ஊற்றி உயரங்களை மாற்றி ப்ராக்டிக்கல் செய்கிறது. ஸோ அது எங்களுக்கு நிறைய சிக்கலை உண்டாக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு அந்த ப்ராக்டிக்கல் செய்யும் பொழுதோ முதலாவது அடர்த்தி கூடிய திரவம் என்னென்று தெரிஞ்சு அந்த திரவத்தை தான் டெஸ்ட் உள்ள கூட வேணும். முக்கியமான விஷயம், திரவங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடாது. ஸோ அந்த அடர்த்தி கூடிய திரவத்தை நீங்கள் உள்ளுக்கு விட்டீங்கள் என்றால் அடுத்தது நீங்கள் அடர்த்தி குறைந்த திரவத்தை விடுறதுனால நீங்கள் இந்த முனையில் விட்டாலும் சரி இந்த முனையில் விட்டாலும் சரி அந்த அடர்த்தி குறைந்த திரவம் இரண்டாவது விடுற வழியினால் அது மேலே தான் நிற்கும். அது இந்த பக்கம் வந்து மேலே வராது, என்றால் இது அடர்த்தி குறைவு தானே, மேலே மிதந்து கொண்டு இருக்கும். அதாவது யூ குழாயில் எடுக்கப்படும் இரு திரவங்களும் எவ்வகையான திரவங்களாக இருக்க வேண்டும்? உங்களுக்கே தெரியும், யூ குழாயில் எடுக்க போகிற திரவங்கள் ஒன்றோடொன்று கலக்காத திரவமாக இருக்க வேணும். ஒன்றோடொன்று கலக்கக்கூடாது. நாலாவது, நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 எனின் தேங்காய் எண்ணெயின் அடர்த்தியை SI அலகில் காண்க. ஓகே, பொதுவாக ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் எங்களுக்கு ஒரு கல்குலேஷன் பகுதி வந்தால் பொதுவாக நாங்கள் MCQ செய்து பார்த்தவொடனே விட செல்கிற அளவுக்கு பழக்கப்பட்டிருப்போம். ஆனால் ஸ்ட்ரக்சரில் நாங்கள் முதலாவது அந்த சமன்பாட்டை எழுதி காட்ட வேணும், இரண்டாவது பிரதியிட்டு காட்ட வேணும், மூன்றாவது சரியான அளவோட விட கொடுக்க வேண்டும். அப்படின்னா தான் எங்களுக்கு அந்த முழு மார்க்ஸையும் எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாருண்டா இந்த இது ஓய்வில் உள்ள இப்போ என்ன நடந்துருக்குன்னா நாங்கள் திரவத்தை ஊற்றும் பொழுது இது மேலே வந்து இதுக்கு மேலே வந்து திரும்ப ஓய்வடைந்து விட்டு அந்த ஓய்வடைந்து இருக்கிற திரவத்தில் போய் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நீர் அடர்த்தி 1000 தேங்காய் எண்ணெய் அடர்த்தியை காணட்டாம். அப்போ சிம்பிள் தானே. என்ன செய்ய போகிறேன், இந்த பொது மட்டத்தில் இருந்து இவர உயரத்தாலையும் வளிமண்டல அமுக்கத்தாலையும் வார அமுக்கம் இந்த இடத்துல இருக்கும்.
அதே திரவம் இதே நீரண்ட ஒரே திரவத்தில் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். ஸோ இதிலிருந்து இந்த திரவம் மேலே எவ்வளோ உயரத்தில் இருக்குது என்றதையும் கண்டு 2 புள்ளியிலையும் உள்ள அமுக்கத்தை சமப்படுத்தினேன் என்றால் எனக்கு தேங்காய் எண்ணெய் அடர்த்தி வரும். ஸோ அப்படின்றால் இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் பை ப்ளஸ் 2 பக்கமும் இருக்கிறபடியினால கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கு நாங்கள் எழுதி காட்டுவோம். ஓகே, இந்த இடத்துல உயரத்தை கண்டுபிடிக்க வேண்டி வரும். இங்கே பாருங்கள், இந்த உயரத்தை நீங்கள் அளந்தது 14 சென்டிமீட்டர், இது H3 10 சென்டிமீட்டர். அப்போ இதில் இருந்து இது எவ்வளவு தூரம்? 4 சென்டிமீட்டர். அப்போ அடியில் இருந்து இந்த பொது மட்டம் 4 சென்டிமீட்டர். தேங்காய் எண்ணெயிலையும் நீர்லையும் பொது மட்டத்தை பார்க்க இயலும். ஆனால் தனியாக நீருக்குள்ளே நீங்கள் பொது மட்டத்தை கண்டுபிடிக்க இயலாது. ஸோ இங்கே கண்டு தான் நீங்கள் வரவானு. ஸோ 4 சென்டிமீட்டர். ஸோ இது 4 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த பொது மட்டத்திலிருந்து மேலே உள்ள திரவத்தினுடைய அடர்த்தி 8 சென்டிமீட்டர் என்று வரும். உயரம் 8 வருமா? ரைட். இப்போ அவ்வளோதான். ஸோ நாங்கள் முதலாவது எஸ்சி எழுத போகிறோம், ஸ்ட்ரக்சர் எழுத போகிறோம். அப்படின்னால் சரியான பிரதியிட முக்கியம். அப்போ நான் பை என்றது வளிமண்டல அமுக்கம் என்றால் அவர் தராத கணியத்தை சுட்டி காட்ட போகிறேன். சொல்லி காட்டுவோம். ஓகே, அப்போ நாங்கள் சமன்பாட்டை எழுதி காட்டத்தான் வேணும், இல்லைன்னா மார்க்ஸ் இழக்க வேண்டி வரும். ஓகே, அப்போ பை ப்ளஸ் H3 ரோ தேங்காய் எண்ணெயின் தரல. ஸோ நான் கோகோனட் ஆயில் போடுறேன், ரோ சின்னு போடுறேன். ஒரு குறியீடும் தரலே. ஓகே, H3 ரோ சி ஜி ப்ளஸ் ஈக்குவல் அங்கே பக்கம் பை ப்ளஸ் H1 போட இல்லாத H1 டேஸ் போடுவோம். ஏன்னா H1 12 தந்துச்சார். ஸோ H1 டேஸ் ரோ டபிள்யூ ஜி. இப்போ பையும் கேன்சலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் எழுதி காட்டினா போதும். இப்போ நான் எழுத போகிறேன். H3க்கு என்ன போட போகிறேன்? ஒரு SI அளவில் கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் மீட்டரில் பிரித்துட்டு காட்டுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் 2 பக்கமும் சென்டிமீட்டர் வாரப்படினால வெட்டுப்பற்றும். ஸோ நான் எழுத போகிறது 10 தர 10/2 ரோ கோகோனட் ஆயில் எனக்கு தெரியாது, ரோ சி தெரியாது. அதே மாதிரி தர ஜியும் கேன்சலாக வைத்திடும். நான் பிரதிட்டு காட்டுறேன், அவ்வளோதான். சமன் இந்த உயரம் நாங்கள் கண்டுட்டோம் தானே, அது 8 தர 10/2 தர ரோ டபிள்யூ தந்திருக்காரு. ஸோ ரோ டபிள்யூ அது 1000 போடுவோம். ஸோ 1000 தர 10. இப்போ நீங்கள் சுருக்கினா ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் சுருக்கலாம். இதில் ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் வெட்டி காட்டல, நீங்கள் வேறு ரஃபில் சுருக்க வேணும். சரி, நாங்கள் சுருக்குவோம். ஸோ இந்த 10 கேன்சலாக வைத்திடும். அதே மாதிரி இந்த 10/2 கேன்சலாக வைத்திடும். அல்லது நீங்கள் மனதாலேயே சொல்லிடும். நீங்கள் சுருக்கலை மைண்டாலேயே செல்லலாம். என்னென்னு செல்லலாம் என்றால், இது உங்களுக்கு தெரியும் 10, இது 8. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஹெச்ங்கிறது அடர்த்திக்கு நேர்மாறு வீத சமன். ஸோ 10ங்கிறது இது 10, இது 8 தானே. அப்போ இது 10, இது 8 படியினால் இந்த ரேஷோ இங்கே வரும், இந்த ரேஷோ இங்கே வரும். அடர்த்திகளில் விகிதம் உயரங்களில் விகிதத்துக்கு நேர்மாறாக வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் விடையே செல்லலாம். அப்போ சொன்னால் இப்படி என்ன ஆன்சர் வரும்டா எங்களுக்கு 8. ஸோ 10ங்கிறது 1000, 8ங்கிறது 800. நீங்கள் யோசிச்சிங்கன்னா விலங்கு விளையாடி சுருக்கினா விட வரும். சரிதானே. ஸோ 8 சமன் 800 கிலோகிராம் மீட்டர் -3 SI அளவில் கட்டியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் செல்லலாம். நான் பார்த்து போட்டு விட செல்லலாம் தானே. எனக்கு பார்த்து போட்டு ஆன்சர் செல்ல பெரிய வேலை இல்லை. இப்போ உயரம் நேர்மாறு வீத சமன், இது 10ன்னா இப்போ இது 8 ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர் எழுதும்பொழுது SI எழுதும்பொழுது ஸ்டெப்ஸ் முக்கியம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். சாரி, இப்போ என்ன செய்கிறாரு? ஏதோ படம் ஒன்று வந்திருக்குது, அம்புக்குறியெல்லாம் போட்டிருக்கு, என்னென்னு பார்ப்போம். ரைட். உருவில் காட்டியவாறு திரவம் Bயின் முனையில் வளி அருவி ஒன்று கிடையாக VP எனும் உறுதி வேகத்தில் வீசப்படின் வளி அருவியின் வேகத்திற்கும் பொதுமட்டத்தில் இருந்து திரவம் Bயின் உயரத்திற்கும் இடையிலான தொடர்பை பெருக ரோ வளியின் அடர்த்தி, ρ1 திரவம் Bயின் அடர்த்தி அப்படின்றால் இதில் ρ1. அதே மாதிரி ρ2 திரவம் Aயின் அடர்த்தி. அப்போ ரோன்றது வளியின் அடர்த்தி, அதை குறித்து கொள்ளும். ஸோ அப்போ இது வளியின் அடர்த்தி, இது திரவம் அடர்த்தி, திரவம் ஏட, இது திரவம் Bயின் அடர்த்தி. ரைட். பொதுமட்டத்திலிருந்து திரவம் Bயின் உயரத்துக்கு இடையிலான தொடர்பை பெறுக. ஓகே, முதல்ல என்ன நடக்கும்? நாங்கள் ஃபிசிக்ஸ் படித்த நாங்கள் என்ன நடக்கும்? அதாவது முதலாவது இந்த இடத்துல ஒரு வளி வீசப்படுகிறது எங்களுக்களே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க வேணும். இவர் பெர்னோலி என்ற கன்செப்டுக்குள்ளே போகிறார். பெர்னோலியோட கன்செப்ட் உங்களுக்கு என்ன சொல்லுது என்றால், ஒரு குறித்த பாயியில்
குறித்த பாயில் குறித்த அறிவிக்கோட்டில் அந்த புள்ளியில் உள்ள அமுக்கமும் அந்த புள்ளியிட அலகு கனவளவுக்கான இயக்க சக்தியும் அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தியும் கூட்டுத்தொகை ஒரு மாறிலியாக வரும் மாறிலியாக வரும். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த முடிவு தெரியும். இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அதே வளிமண்டல அமுக்கம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ இந்த வளிமண்டல அமுக்கத்தை விட இந்த இடத்துல உள்ள இயக்க சக்தி கூடும். அதாவது வேகம் கொண்டு இருக்கிறபடியினால இந்த இடத்துல உள்ள வளியினான அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி கூடும். இது கூடுறபடியினால இந்த நம்பர் மாறிலி தான். இது கூடினால் கட்டாயம் அந்த இடத்துல உள்ள அமுக்கம் குறையும். அதாவது ஒரு பாயின்னா திரவமும் வரலாம், வளியும் வரலாம், கேஸும் வரலாம். ஸோ ஒரு பாயில் ஒரு குறித்த புள்ளியில் உள்ள அமுக்கம் அந்த இடத்துல குறித்த புள்ளியில் பாயிற வேகம் கூடும் பொழுது அந்த இடத்துல உள்ள அமுக்கம் குறையும். இதுதான் பெர்னோலியின் கான்செப்ட் பிரின்சிப், முக்கியமான விஷயம். இதை யூஸ் பண்ணி தான் ஃப்ளைட் எல்லாம் பறக்குது. ரைட்? அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னு இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த திரவத்தை நீங்கள் ஊத இந்த இடத்துல உள்ள அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட குறையும். என்ற அந்த வளிமண்டல அமுக்கம் தான் இருந்தது. அதில் நீங்கள் அந்த வளிமண்டல மூலக்கூறுகளுக்கு இயக்க சக்தியை கொடுத்தால் அமுக்கம் குறைஞ்சிடும். அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பொது கிடைமுகம் என்னென்று ஓய்வில் இருக்குது. இந்த புள்ளியில் கீழ் நோக்கி தாக்குற விசையும் இந்த புள்ளியில் கீழ் நோக்கி தாக்குற விசையும் தான் சமப்படுத்தப்பட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் கூறுறபடியினால இந்த இடத்துல உள்ள அமுக்கம் இந்த இடத்துல உள்ள இயக்க சக்தி கூறுறபடியினால இந்த இடத்துல உள்ள அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட குறை. அதனால் இந்த வளிமண்டல அமுக்கம் தள்ளி கொண்டிருக்கும். ஏற்கனவே இருந்த 10 சென்டிமீட்டருக்குரிய திரவத்தால் இந்த அமுக்கம் வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த திரவ நிரல் தேங்காய் எண்ணெய் நாங்கள் மேலதிகமாக ஊற்ற மாட்டோமே. ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் அதே உயரத்துக்கு அப்படியோ இருக்கும், வளிமண்டல அமுக்கமும் அப்படியோ இருக்கும். ஆனால் நீங்கள் இஞ்ச ஊதுறபடியினால் நீங்கள் ஊதுற வேகம் கூட 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 இந்த இடத்துல உள்ள அமுக்கம் நல்லா குறை. அப்படின்றால் நீங்கள் ஊதுற வேகம் மாற மாற இந்த புள்ளியில் உள்ள அமுக்கம் குறைய 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 இருந்தாலும் இந்த பொதுமட்டத்தில் இவ்வளவு அமுக்கத்தையும் சமப்படுத்த வேண்டிய தேவை இந்த திரவத்துக்கு இருக்குது. அப்போ தான் திரவம் ஓய்வில் இருக்கும். அப்போ அது வரைக்கும் இந்த இடத்துல உள்ள அமுக்கம் குறைஞ்சால், ஏற்கனவே இந்த இடத்துல சமப்படுத்தி கொண்டிருந்த அமுக்கம் குறைஞ்சால், இப்போ இந்த கீழ் நோக்கி தாக்குற அமுக்கம் கூடும், இந்த தாக்குற அமுக்கம் குறையும். அதனால் இந்த திரவம் மேலே எழும்பி வரும். அப்படி இந்த திரவம் இந்த பொதுமட்டத்திலிருந்து மேலே எழும்ப இந்த திரவ நிரல உயரம் கூடும். அதாவது P=H தானே, H. ஸோ இந்த திரவ நிரலோட உயரம் மேலே கூட 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 இந்த இடத்துல உள்ள அமுக்கம் மீண்டும் இந்த இடத்துல உள்ள உயரத்துக்கு சமனாக வரும். அப்போ நீங்கள் ஊதுற ஸ்பீட்டை கூட்ட இந்த இடத்துல உள்ள அமுக்கம் நல்லா குறையும். இந்த இடத்துல உள்ள அமுக்கத்தை சமப்படுத்துறதுக்காக இந்த திரவம் நல்லா மேலெழும்ப வேண்டி வரும். ஊதுற ஸ்பீட்டை குறைக்க இது கொஞ்சமாக மேலெழும்பும். அப்படி தொடர்ந்து நீங்கள் ஊதுற வேகத்தை மாற்ற இந்த உயரம் மாறிக்கொண்டு இருக்கும் என்றது இந்த படத்தை பார்த்தோன்னா நீங்கள் முடிவு எடுக்கலாம். ரைட்? அப்படின்னா எங்களுக்கு இதில் கேள்வி என்னென்னா, பொது மட்டத்தில் இருந்து திரவம் பியின் உயரத்திற்கும் இந்த ஹெச்சுக்கும் இடையிலான தொடர்பை பெறட்டாம். அதாவது இந்த விபிக்கும் இந்த ஹெச்சுக்குமான தொடர்பு பெறட்டாம். சரி, இந்த விபிக்கும் ஹெச்சுக்குமான தொடர்பை நாங்கள் எப்படி பெறலாம் என்று உங்களுக்கு சொல்லலாம். பொதுவாக இந்த இடத்துல நான் உருவாக்கக்கூடிய சமன்பாடு, ஒரு சமன்பாட்டை உருவாக்கினா சரி. இப்போ எப்படி உருவாக்கலாம் என்றால், இந்த இடத்துல உள்ள அமுக்கம் இந்த இடத்துல உள்ள அமுக்கம் கூட்டினால் ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் இந்த திரவம் ஓய்வில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல உள்ள அமுக்கத்தோட இந்த திரவ நிரல் அதை ஹெச் போட்டோம்னா அப்போ இந்த H(ρ1g) வார அமுக்கமும் பை ப்ளஸ் இது வளிமண்டல அமுக்கம் பை ப்ளஸ் இந்த ப்ரெஷரால் வார 10 சென்டிமீட்டர் தொடர்ந்து வரும். ஏன்னா அந்த திரவத்தை நாங்கள் ஊற்றலையே, அதே உயரம் வரும். ஸோ அந்த அமுக்கம் சேர்ந்து சமப்படுத்தும். அப்படின்றால் எழுதலாம், இந்த இடத்துல உள்ள அமுக்கம் இப்போ நான் காண வேண்டி வரும். அதுக்கு இந்த விபியை யூஸ் பண்ணி நான் கோவையை உருவாக்கலாம். வழி நடத்தி தந்திருக்காரு, பெர்னோலி சமன்பாடு படிச்சிருக்கீங்கள். அப்படின்றால் இதுதான் எங்களோட அவர் தந்த யூ குழாய். உங்களுக்கு தெரியும், ஒரு குறித்த அறிவியில் விபி அதாவது P + ½ dV²+dgh ஒரு மாறிலி. அப்படின்னா இந்த கோடுக்கு நாங்கள் வருவோம். இஞ்சரிக்க போகிறது பை, இஞ்சரிக்க போகிறது அமுக்கம் குறைஞ்சி இருக்கும், அதை நான் P1 எடுக்கேன். ஸோ P1 + ½ dV². வலிக்கு அழுத்த சக்தி இல்லை, புறக்கணிக்கலாம். ஸோ இது பை, ஓய்வில் உள்ளது பை. உங்களுக்கு அது இந்த இடத்துல ஓய்வில் இருக்குது அப்படின்னா வளிமண்டல அமுக்கத்தில் இருக்கும். ஆனால் இந்த அமுக்கம் குறையும், அதை நான் P1 எடுக்கேன். ஸோ பெர்னோலி சமன்பாடு படித்தவங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பை சமன் அந்த மொத்த கூட்டுத்தொகை இந்த கூட்டுத்தொகைக்கு சமன் P1 + ½ dV². ஓகே, நான் MCQ மாதிரி செய்கிறேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் தானே, ஸோ நாங்கள் தெளிவாக செய்வோம். ஓகே தானே? ஸோ நான் எழுத போகிறேன், ஒரு அறிவிக்கோட்டை காட்டுவோம். ஸோ இது A
இது பி. இந்த இடத்துல உள்ள அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். இந்த இடத்துல வலிக்கு வேகம் மாறப்படினால அமுக்கம் குறையும், அது P1 எடுக்கன். அதே டைமில் அங்கே half dVp². அப்போ இந்த அறிவிக்கோட்டின் வழியே மொத்த சக்தியோட கூட்டுத்தொகை, அதாவது பெர்னோலின் சமன்பாட்டின் படி P + half dV² சமன் இங்கேயும் வரும். இங்கே வேகம் 0 படியினால் π + half dV, இந்த வேகம் 0 ஓய்வில் உள்ள வழி தானே. ஸோ 0 சமன் இந்த இடத்துல P1 + half dVp². ஸோ π மைனஸ் பி, இந்த P1க்கு நீங்கள் இந்த P1க்கு நீங்கள் கோவை எடுக்கலாம். இந்த P1 சமன் π மைனஸ் half dVp² என்று வரும். அதாவது இந்த இடத்துல உள்ள அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தில் இருந்து, இந்த வளிமண்டல அமுக்கத்தில் இருந்து இந்த நம்பரை கழிப்பதன் மூலமாக அந்த இடத்துல உள்ள அமுக்கத்துக்கு நீங்கள் வந்து சேரலாம். ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல உள்ள அமுக்கம் π மைனஸ் half dVp² இருக்கும். ஓகே, அப்போ வளமை போல் இந்த பொது மட்டத்தில் இதிலிருந்து மேலே உள்ள இதில் எந்த புள்ளியில் உள்ள அமுக்கம், அதே மாதிரி இந்த புள்ளியில் உள்ள அமுக்கம் திரும்ப ஓய்வில் இருக்கும் பொழுது சமன். ஆகவே இந்த புள்ளியில் உள்ள அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் ப்ளஸ் இந்த 10 ρ2g, அதே மாதிரி இந்த புள்ளியில் உள்ள அமுக்கம் இந்த h, அந்த இடத்துல உள்ள அமுக்கம் கூட்டுத்தொகையாக வரும். அப்போ நான் ஒரு கோவை எழுதி இப்போ சமப்படுத்தலாம். ஆகவே கோவை எழுதுகிற முறை வளிமண்டல அமுக்கம் π, இந்த இடத்துல உள்ள அமுக்கம் π ப்ளஸ் இது 10 சென்டிமீட்டரில் தந்திருக்கிறார். ஸோ மீட்டருக்கு மாற்ற வேண்டி வரும். ஸோ 0.1 வரும். 10 தர 10 2 0.1 h, அது ρ1 ρ2, ஸோ ρ2 g. ஓகே, சமன் இந்த இடத்துல என்ன வரும், அது எங்களுக்கு இந்த இடத்துல உள்ள அமுக்கம் சக h ρ1g. அப்போ இந்த இடத்துல உள்ள அமுக்கம் என்னென்றால் அது π மைனஸ் half dVp², இதுதான் இந்த இடத்துல உள்ள அமுக்கம், ப்ளஸ் h ρ1g. இவங்களுக்கு கேட்டது இந்த ஹெச்சுக்கும் இந்த விக்கும். ஸோ நாங்கள் இந்த வியை மாற்ற இந்த ஹெச் மாறும், இந்த விபியை மாற்ற இந்த ஹெச் மாறும். அப்படின்றால் நாங்கள் எதை மாற்றுறோமோ அதில் பேர் சாராமாறி எக்ஸ் அச்சில் வரும். அது மாத்திரத்தை சார்ந்து மாறுறது சார் மாறி, அது y அச்சில் வரும். அப்போ எனக்கு விளங்கிட்டு இந்த ஹெச்சை கொண்டு வந்து நான் y அச்சில் வைக்க வேணும், இந்த விபியை கொண்டு வந்து எக்ஸ் அச்சில் வைக்க வேணும். அப்படி தான் தொடர் கொண்டு உருவாக்கலாம். ரைட், அப்படின்றால் பொதுவாக அந்த பையன் இங்கே கேன்சல் ஆகும், இன்ஜினையும் கூட்டுப்படுது இங்கேயும் கூட்டுப்படுது. அப்போ அது தேவையில்லை. ஸோ ஹெச் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அந்த விபி இங்கே கொண்டு வருவோம். ஸோ கொண்டு வந்தால் h ρ1g சமன் 0.1 ρ2g ப்ளஸ் half வெளியிடத்தி ரோன்னு சந்திரிக்கிறார், வெளியிடத்தி ரோ. ஸோ ரோ Vp² ரோண்டு போடும். சரி, இப்போ எனக்கு இந்த ஹெச்சை நீங்கள் எழுவாய் மாற்ற வேண்டி வரும். ஸோ நீங்கள் ஹெச்சை எழுவாய் மாற்றுறதுக்காக ஹெச் அஞ்சால் போட்டிங்கன்னா இந்த ρ1g கீழே, இந்த ஹெச்சை நீங்கள் எழுவாய் மாற்றுறதுக்காக இந்த ρ1g வந்து கீழே பிரிப்படும். ஸோ 0.1 ρ2, பொதுவாக அந்த ρ1gயை நான் இங்காலையும் பெருக்கும் பொழுது இந்த g கேன்சல் ஆயிடும். ஸோ ρ2 கீழ் ρ1 ப்ளஸ் இந்த ஹாஃப் நான் வசதிக்காக 0.5 எழுதுகிறேன், 5. இது ρ1 கீழே ρ1 வரும். ஸோ ρ1 g வந்து இருக்குது. ஸோ நான் g வரும், நான் இந்த ஜிக்கு 10 போடுறேன். இந்த g தெரியும் தான் 10 Vp². ஸோ இந்த 10ன்னா இது 0.5, இது 10ஆல் பிரித்தால் அப்போ இது தெரியதா 0.05 மாறும். ஓகே, அப்படின்றால் எனக்கு இந்த வரைவை ஒழுங்குபடுத்தினா சரி. அது h சமன் Vpx அச்சில் வைக்க வேணும். அப்போ இதைத்தான் முன்னுக்கு எழுத வேண்டி வரும். அப்போ 0.05 ரோவின் கீழ் ρ1 டாட் Vp² ப்ளஸ் 0.1 ρ2 கீழ் ρ1. இந்த வடிவம் என்னென்று வருது என்றால் y சமன் m, இதான் m, x சக c. ஓகே, அப்போ கோவை எடுத்தது சரிதான். ஓகே, mx சக c வடிவம் வரும். ஓகே, h எதிர் v² வரைவினை வரைந்து அதன் அச்சுகளை குறித்து காட்டுக. அப்போ உங்களுக்கே தெரியும், நாங்கள் எடுத்த அடிப்படையில் இந்த கிராஃப் y சமன் mx சக c வரும். அப்போ நாங்கள் குறிப்போம் mx சக c வரும் தானே. ஸோ mx சக c குறிப்போம். உங்களுக்கு mx சக c வடிவம் இந்த வடிவத்தில் வரும். அது இப்போ இந்த அச்சுகளை குறிக்க சொல்கிறாரு. கவனம், எப்பயுமே ஒரு வரைவை நீங்கள் குறிக்கும் பொழுது எக்ஸ் அச்சில் என்ன இருக்குது, என்ன அலகுல இருக்குதுன்னு குறிக்க வேணும். அப்போ நாங்கள் இதை v²
அவர் அழகு தரல தந்துட்டார். ஸோ வி ஸ்கொயர்டுங்கக்குள்ள மீட்டர் செகண்ட் -1 வராது. அவர் எந்த அழகை தந்திருக்காருன்னு தெரியல. அது மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 வரும். ஓகே, அதே மாதிரி ஹெச் தந்திருக்கிறார். ஸோ என்னென்னு அங்கே ஹெச் எப்பயும் ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ்ஐயில் வரைவு ஒன்று குறிக்கும் பொழுதோ எக்ஸாக்சில் வயசில் என்ன இருக்குது என்ன அளவில் இருக்குன்னு குறிக்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். ஓகே, அது சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டரில் ஒரு எங்களுக்கு டேட்டா தரார். அவர் எங்களுக்கு சென்டிமீட்டரில் டேட்டா தரபடியினால நான் இந்த கிராஃபையும் சென்டிமீட்டருக்கு ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை வரும். அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறேன். என்னென்றால் இப்போ நான் கண்ட ஹெச் வந்து மீட்டரில் கண்டு வச்சிருக்கேன். அதாவது இது மீட்டரில் ஆன்சர் வரும் எனக்கு. இப்போ அவர் தந்த ஹெச் வந்து இந்த இடத்துல உள்ள ஹெச் அவர் சென்டிமீட்டரில் தாரப்படுகினாலும் உங்களுக்கு தெரியும் மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுக்காக நீங்கள் இந்த ஹெச்சை 10 பெருக்குவீங்க. அதாவது 100 பெருக்குவீங்க. அப்போ இஞ்சாலையும் 100 பெருக்கப்படும். இப்போ அந்த ஹெச்சுங்கிற சென்டிமீட்டருக்குரிய ஆன்சர் எப்படி வரும் என்றால் இஞ்சால 100 பெருக்கப்படும். 100 பெருக்கிறது தான் இந்த ஹெச்சுக்கு சமம் 2 வரும். அப்போ நான் 2 பக்கம் 100 பெருக்க வேண்டி வரும். அப்படின்னால் இது மீட்டர், ஹெச் மீட்டரில். இப்போ ஹெச் சென்டிமீட்டருக்கு எடுத்தோம்னா 100 பெருக்கினோம்னால் 5 ரோவிங்கீழ் ρ1 விபி ஸ்கொயர் ப்ளஸ் இது தசமண்ட 100 பெருக்கினா நீங்கள் 10 வரும். 10 ρ2 ρ1. ஓகே, இப்படி வரும். அது நாங்கள் எது பிள்ளை நாங்கள் எடுத்தது சரிதான். ஆனால் இந்த டேட்டாவை சென்டிமீட்டரில் தாராத்தினால நான் அதுக்கேற்ற மாதிரி கிராஃபை மாற்றி வச்சிருக்கிறேன். ரைட். ஓகே சார், இப்போ வரைபட படித்திறன் எங்கிட்ட கேட்கப்படுது. ஸோ உங்களுக்கு அந்த டேட்டாஸும் இப்போ இருக்குது தானே. வரைபட படித்திறன் கேட்குறாரு. ஓகே, ஸோ வரைவின் படித்திறன் யாது? உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஒரு கிராஃப்டை படித்திறன்ன்றது இது உங்களுக்கு தெரியும் y-அச்சு வித்தியாசத்திற்கு x-அச்சு வித்தியாசம். பொதுவாக இப்படி ஒரு கிராஃபை தந்து படித்திறனை காணுங்கன்னு சொன்னால் நீங்கள் மிக தூரத்தில் உள்ள 2 புள்ளியை கருதி செய்ய வேணும். இந்த இடத்துல எங்களுக்கு அந்த டேட்டா ஒன்றும் இல்லை. அப்போ இதை யூஸ் பண்ணி தான் நான் செய்ய வேணும். இதை யூஸ் பண்ணி செய்யும் பொழுது கவனம், படித்திறனை டிரெக்டாகவும் போடுவீங்க. ஆனால் அந்த ஆள்கூறுகளை குறித்து காட்டி படித்திறனை எழுதி வந்தீங்கன்னா தான் அழகோடு எழுதினீங்கன்றால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ நான் சும்மா சிம்பிளாகவே சொல்லலாம். இப்போ எக்ஸாச்சு வித்தியாசம்னா 10 மேலே இருக்கும், 8.5 கீழே இருக்கும், 20 இஞ்சால் இருக்கும், 10 கீழே இருக்கும். அப்போ 1.5 10 1.5 செல்லலாம். ஆனால் மார்க்ஸ் எடுக்கிறேன்டால் எழுதி காட்ட வேணும். அப்படின்றால் படித்திறனை எம்ன்னு எடுக்கன். எம்ங்கிறது 10 - 8.5 கீழ் 20 - 10. இப்போ எழுதுங்க டிரெக்டாக 0.15. ஓகே, வெட்டுத்துண்டின் பெருமானம் யாது? வெட்டுத்துண்டின் பெருமானம். சரி, நாங்கள் ஒரு கிராஃப் இருந்திருந்தால் வெட்டுத்துண்டை டிரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல இழுக்க வச்சு எங்கே வெட்டுதுன்னு அளந்திருக்கலாம். எங்களுக்கு இந்த கிராஃப் சரியாக ப்ளொட் பண்ணி தந்திருந்தார் என்றால் ஒரு ரூலரை வச்சு நீட்டி எங்கே வெட்டுதுன்னு பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல அந்த டேட்டா இல்லை. அப்படி தான் சிம்பிளாக நான் ஓஎல் மேட்ஸை யூஸ் பண்ண போகிறேன். என்னென்றால் இந்த கிராஃப்ட வடிவம் எங்களுக்கு என்னென்னு கிடைக்கிது? y = mx/c. அப்படின்னால் இந்த கிராஃப்ட எம் எனக்கு தெரியும். இந்த தரவுகளில் இந்த குறிப்பிட்ட y தான் இந்த h. இந்த h தெரியும், இந்த v ஸ்கொயர் தெரியும், y தெரியும், m தெரியும், y தெரியும், m தெரியும், x தெரியும். ஸோ அந்த சியை காணலாம் தானே. ஓகே, சாரி, அதாவது இந்த கிராஃபில் எங்களுக்கு y தெரியும். y தான் அவர் தந்த டேட்டா. இந்த டேட்டா y. அதே மாதிரி y தெரியும், m தெரியும், கண்டிருக்கம். இந்த v ஸ்கொயர் தான் x-ம் தெரியும், y தெரியும், m தெரியும், x தெரியும். அப்போ சியை காணலாம். சாதாரண ஓயில் படித்தது தான். அப்படின்றாலும் எங்களுக்கு தெரியும் y = mx/c. நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணலாம், இந்த டேட்டாக்கும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த 10 20 பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ y எவ்வளோ வருதுன்றால் நீங்கள் 10 = m தெரியும். நாங்கள் கண்டிடம் 0.15. அந்த டைமில் உள்ள இப்போ இதுக்குரிய எக்ஸ் என்ன? 10க்குரிய எக்ஸ் என்ன? 20 × 20 + c தெரியாது. இதை சுருக்கினீங்கன்னா 3 10 - 3 7. c = 7 வரும். 7 வரும். சிக்கு எதுவும் அழகுகள் வருமானு பார்த்தா இல்லை. இந்த அடர்த்தியும் கேன்சலாக போய்த்தரும். சி அழகு இல்லாமல் தான் வரும். ரைட். ஓகே, ρ1 1000 கிலோகிராம் m/3 எனின் திரவம் ஏயின் அடர்த்தியும் வளியின் அடர்த்தியும் யாது? ρ1 1000. ஓகே, அப்படின்னால்
நாங்கள் இப்போ கிராஃபு கண்டிருக்கோம் தானே. இப்போ கிராஃபில் படித்திறன் எங்களுக்கு என்னத்தை சொல்லும்? 5 ரோவிங்கில் ரோ 1, அதாவது இந்த ரோங்கிறது வழியில் அடர்த்தி, கீழே உள்ளது எங்களுக்கு ரோ 1 நீர் அடர்த்தி. அப்போ படித்திறனில் இருந்து எம் படித்திறன் கிரேடியன் எம் சமன் 5 ரோவிங் கீழ் ரோ 1. இந்த 5 ரோக்கு என்ன போடலாம்? 5 ரோ தான் எங்களுக்கு தெரியாது, என்ன படித்திறன் தெரியும். ஸோ 0.15 சமன் 5 தர ரோ தெரியாது, ஆனால் ரோ 1000. ஸோ இதை நீங்கள் வட்டி நீங்கள் என்றால் 0.03 1000 அங்காள போகும் என்றால் 30. ஸோ ரோ வழி சமன் 30 கிலோகிராம் மீட்டர் -3 என்று வரும். இப்போ நாங்கள் என்ன கண்டுட்டோம்? வழி நடத்தியை கண்டுட்டோம். ஆனால் அவர் கேட்டது என்ன? என் திரவம் ஏ நடத்தியும் வழி நடத்தியும் காணட்டாம். அப்போ திரவம் ஏ நடத்தியை காண்றதுக்கு இந்த படித்திறனை யூஸ் பண்ணிடலாது, ஏன்னா அதுக்குள்ளே ரோ 1 தான் இருக்கும். ஆனால் வெட்டுத்துண்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வெட்டுத்துண்டு சி சமன் 10 ரோ 2 கீழ் ரோ 1. ஆகவே வெட்டுத்துண்டு சி 7. இதெல்லாம் நீங்கள் வரைஃபுட் ஐடியா இதை கான்செப்ட் எல்லாம் தியரியில் படிச்சிருப்பீங்க, நான் சொல்ல விரும்பல, குயிக் ஆன்சருக்கு போகிறேன். ஸோ 7 சமன் 10 ரோ 2 தெரியாது, ஆனால் ரோ 1 எவ்வளோ நாங்கள் கண்டுட்டோம்? 30. நான் கண்டது ரோ 1 தானே, ரோ 1 சாரி ரோவை கண்டுட்டோம். என்ன நாங்கள் ரோ 1 நீர், அப்போ ரோ 1 நீர்ண்டா 1000, அது 1000. ரோ 1 நீர் தானே, 1000 தந்திரிக்காருன்னு 1000. ஸோ நாங்கள் சுருக்கினோம் என்றால் ரோ 2 சமன் 100 அங்கே போகும். ஸோ ரோ 2 சமன் 700 கிலோகிராம் மீட்டர் -3 என்று வரும். ஓகே, அவ்வளோதான் அந்த கேள்வி.